சுகமே சூழ்க இந்த மந்திர வார்த்தையை சொன்னது நீங்க. இந்த மந்திர வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் என் லைஃப்ல பர்சனலா எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு பாக்க நம்ம உறவுகளுக்கு தெரியும். சுகமே சூழ்க இந்த மந்திர வார்த்தை மகிமையை சொல்லுங்க. இந்த சுகமே சூழ்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய மந்திர சொல். இந்த வார்த்தையை எனக்கு போகர் சித்தர் கொடுத்தது. நலமுடன் வாழ்க அப்படின்னு சொன்னாலும் வளமுடன் வாழ்க அப்படின்னு சொன்னாலும் தனித்தனியா போயிடுது பாருங்க. ஆமா, சுகமே சூழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சுகம் இது வரைக்கும் யாருக்கும் இந்த ரகசியம் நான் சொன்னதில்லை. இது எங்க இது வந்துட்டு தெய்வத்துவம் பெறுது, புனிதத்துவம் பெறுது அப்படின்னு சொன்னா, இப்ப சுகமே சூழ்க அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சுகமே சூழ்கன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்து உங்களுக்கு சுகமே சொல்ல சுவாமி. சுகமே சொல்க இந்த மந்திர வார்த்தையை சொன்னது நீங்க. ஆமா, இந்த மந்திர வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் என் லைஃப்ல பர்சனலா எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு பாக்க நம்ம உறவுகளுக்கு தெரியும். நீங்க இந்த மந்திர வார்த்தையோட விளக்கத்தை முதலே சொல்லியிருக்கீங்க. அப்போ 1 லட்சம் உறவுகள் இருந்தாங்க, இன்னைக்கு 5 லட்சம் உறவுகள் வந்துட்டாங்க. சுகமே சூழ்க இந்த மந்திர வார்த்தை மகிமையை சொல்லுங்க. சரி, நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது இந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலை, பயன்படுத்துறதுக்கு முன்னாடி, பயன்படுத்துவதற்கு முன்னாடி நீங்க சொல்லி கூட ஒரு 6 மாசம் என்னன்னா மனசார சொல்ல மாட்டேன். சுவாமி நிறைய சொல்லியிருக்காருல இம்ப்ரூவ்மெண்ட் வரும், சுகமே சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப உங்கள்ட்ட கேட்டேன், என்ன சாமி இம்ப்ரூவ்மெண்டே வரல அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க சொன்னீங்க மனசார சொல்லுங்க, நிச்சயம் வரும். நீங்க கண்டிப்பா அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுகமே சொல்கின்றது மனசார சொல்றேன், நிறைய மாற்றம் சாமி. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா இப்ப என்னன்னா, இந்த சுகமே சொல்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய மந்திர சொல். இந்த வார்த்தைய எனக்கு போகர் சித்தர் கொடுத்தது. தவ அனுபூதியில போகர் சித்தர் கொடுத்த மந்திர சொல்லது. இந்த மந்திரம் கிடைச்ச பிறகு இதை 48 நாள் உருவேற்றி மந்திர சொல்லாக மாற்றிட்டோம். இப்போ சுகமே சூழ்க அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, வாழ்க நலமுடன் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நலம்னா ஹெல்த், ஆரோக்கியமாக வாழுங்க. சரி, வளமா வாழுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு வேற நான் எதுக்கு என்ன சொல்றேன்னா, வளம் நலம் இந்த ரெண்டு ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையாக. நிச்சயமா நிச்சயமா. இப்ப யார் ஒருத்தரும், இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யார் ஒருத்தரும் கடவுள்கிட்ட ஏதாவது பிரார்த்தனை வேணும், இப்ப ஏதாவது ஒரு வரம் கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஒரு பிரார்த்தனையை வைங்க. வச்சுட்டு இப்ப யோசிங்களேன், உங்களுடைய பிரார்த்தனை இது 2 சார்ந்த விஷயமா தான் இருக்கும். ஒன்னு ஹெல்த், இன்னொன்னு வெல்த். சரிதானே? அதாவது உடல் ஆரோக்கியம், பொருளாதார மேன்மை. ஆமா, உண்மைதான். ரைட். அப்போ இது 2 தான் ஒரு மனிதனுக்கு தேவையானதாக இருக்கு. எந்த பிரார்த்தனை கடவுள்கிட்ட நீங்க கேட்டாலும், என்ன வரம் கேட்டாலும், கடவுளே உங்கள்ட்ட நேர்ல வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டாலும், இது 2 சார்ந்த விஷயமா தான் நீங்க கேட்க முடியும், கேட்பீங்க. நிச்சயமா. ரைட். அதுதான் உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க முடியும். சோ இப்ப நலமுடன் வாழ்க அப்படின்னு சொன்னாலும், வளமுடன் வாழ்க அப்படின்னு சொன்னாலும் தனித்தனியா போயிடுது பாருங்க. ஆமா, சுகமே சூழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சுகம் என்னன்னா, இப்ப நோயிலிருந்து மீண்டு சுகம் பெற்று எழுவதும் சுகம்தான். நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் அடைவதும் சுகம்தான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு என்ஜாய் பண்றதும் சுகம்தான். அப்போ இந்த சுகம்னா என்னன்னா, ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே சேர்ந்ததுதான் இந்த சுகமே சூழ்க. இப்ப நல்லா நீங்க கவனிச்சீங்க. இப்போ இதுக்குள்ள ஒரு நுட்பம் இருக்கு. இது வரைக்கும் யாருக்கும் இந்த ரகசியம் நான் சொன்னதில்லை. இது எங்க இது வந்துட்டு தெய்வத்துவம் பெறுது, புனிதத்துவம் பெறுது அப்படின்னு சொன்னா, ஒரு சிவலிங்கம் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த சிவலிங்க தத்துவம் என்ன? சிவலிங்க தத்துவம் என்ன? இப்ப உருவ வழிபாடுன்னு நம்ம சொல்றோம். தவம் பண்ணும்போது அருவ வழிபாடு. அருவுருவ வழிபாடுங்கிறது சிவலிங்க தரிசனம்னு சொல்லுவாங்க. ரைட். உருவம் இருந்தும் இல்லாமையும் போன்றதானது. இப்போ இந்த சிவலிங்கத்துடைய தோற்றம் எதை குறிக்கிறது? பொதுவா இந்த சிவலிங்க தத்துவம் என்னன்னா, பல பேர் தவறுதலாக புரிதல் வச்சிருக்காங்க. அதை விடுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த அண்டத்துல, இந்த ஸ்பேஸ்ல பிரபஞ்ச பரிணாம வளர்ச்சின்னு ஒண்ணு ஏற்பட்டது. இந்த பிரபஞ்ச பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது அப்படின்னா என்ன? இப்போ இந்த நிலவு, விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இந்த நிலவு எங்கிருந்து வந்தது அப்படின்னா, பூமியிலிருந்து உதிர்ந்து விழுந்த ஒரு துகள், பூமியிலிருந்து உதிர்ந்து விழுந்த ஒரு துணைக்கோள். விஞ்ஞானம் சொல்லுது கரெக்ட் தானே? சரி, அப்ப உதிர்ந்து விழுந்ததுன்னா உதிர்ந்து விழாததுக்கு முதல் நாள் ஒண்ணு இருக்கணும்ல. அன்னைக்கு நிலவு இல்லைல்ல. ரைட் தானே? ரைட். இப்ப நிலவு பூமியோட இருக்கு.
சரி, இந்த பூமி எங்கிருந்து வந்தது அப்படின்னா அதே விஞ்ஞானம் என்ன சொல்லுது? சூரியனிலிருந்து உதிர்ந்து விழுந்ததுன்னு சொல்லுது. ரைட் தானே? அப்ப அதுக்கு முதல் நாள், உதிர்ந்து விழுறதுக்கு முதல் நாள் இந்த பூமியே இல்லை. இந்த பூமியும் சூரியனோடு தான் இருந்தது. இந்த சூரியன் எங்கிருந்து வந்தது? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இதுதான் பிரபஞ்ச பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம் பின்னாடி, அது முடி பார்ப்போம். இப்போ இந்த ஸ்பேஸ்ல எத்தனை கிரகம் இருக்கு? பொதுவா எல்லாரும் சொல்றது சொல்லுங்க, 9 கிரகம். அவ்வளவுதான். இந்த 9 கிரகம்ங்கிறது இந்த நம்முடைய இந்த சூரிய குடும்பம், அவ்வளவுதான். இந்த சூரியன், இந்த சூரியன்ல இருந்து உதிர்ந்து விழுந்த மற்ற கிரகங்கள், இந்த சூரிய குடும்ப, இந்த மில்கி வே கேலக்சி, இந்த பால்வெளி மண்டலம். இந்த சூரிய குடும்பத்தை போல ஸ்பேஸ்ல கோடானு கோடி சூரிய குடும்பம் இருக்கு. சொல்றது புரியுதா? புரியுது. இப்போ நீங்க இரவுல படுத்துக்கிட்டு நட்சத்திரத்தை வானத்தை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டம் எங்கிட்டு பார்த்தாலும் தெரியும் பாருங்க. அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியன். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுத்தியும் இங்க இருக்கிற மாதிரியே ஒரு 10-15 கிரகம் இருக்கு, சூரிய குடும்பம் இருக்கு. அப்போ கோடானு கோடி சூரிய குடும்ப இயக்கம், சஞ்சாரம் இந்த பிரபஞ்சத்துல நடந்துகிட்டு இருக்கு. இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக அனாதி காலம் என்று ஒன்று உண்டு, ஒன்று இருந்துச்சு. அதான் பெருவெடிப்புன்னு சொல்லுவாங்க விஞ்ஞானத்துல. அந்த பெருவெடிப்பு தோன்றுவதற்கு முன்பாக இந்த ஸ்பேஸ் கும்மிருட்டா இருந்தது, எந்த கிரகமும் தோன்றல. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப சுகமே சொல்லுங்கிற வார்த்தைக்கு தான் அவ்வளவு தூரம் கொண்டு போறேன், கொஞ்சம் பொறுமையா நீங்க கேட்கணும். கண்டிப்பா. ரைட். அப்ப இது எந்த கிரகமும் தோன்றல, தோன்றாம எங்க பார்த்தாலும் கும்மிருட்டா இருக்கு. இங்க சுத்த வெளி, அதுக்கு பேரு சுத்த வெளி. ஆதி மூலம் பேர் கேள்விப்பட்டீங்களா? இல்ல. ஆதி மூலம், ஆதி மூலம் கேள்விப்படல? நம்ம மனிதர்களுக்கு ஆதி மூலம் பேர் வச்சிருப்பாங்க. பேர் இருக்கு, ஆதி மூலம் பேர். அதுதான் ஆதி மூலம். ஆதி மூலம்னா இந்த பூமி வந்ததுக்கு, சூரியன் வந்ததுக்கு, கோடானு கோடி சூரிய குடும்பம் வந்ததுக்கு, இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு, சஞ்சாரத்துக்கு அத்தனைக்குமான காரணகர்த்தா அந்த ஆதி மூலம். அதுதான் அந்த சுத்த வெளிதான். அந்த சுத்த வெளிக்கு போயிடுவோம். இப்போ எந்த கிரகமும் தோன்றல, தோன்றுவதற்கு முன்பாக உள்ள அனாதி காலத்துக்கு போயிட்டோம். ஒரு கும்மிருட்டா இருக்கு. எல்லாரும் வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு என்னோட சேர்ந்து கொஞ்சம் அப்படியே அந்த டைம் டிராவல் பண்ணி கற்பனை பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த கும்மிருட்டுல என்ன இருக்கு? அசைவு இருந்தா ஆற்றல் இருக்குன்னு சொல்லலாம். அசைவே இல்லை. இப்போ இது பேரறிவு களமாக இருக்கு. இந்த பேரறிவு களம் என்ன? இப்போ ஆடு மாட்டுக்கெல்லாம் 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. இந்த ஒரு அறிவு தான், இந்த 6வது அறிவு தான் இவ்வளவு விஞ்ஞான சாதனைகளை செஞ்சது. அப்போ 5 வரைக்கும் சாதாரணம், 5 தாண்டி அது 1 பெரிய பெரிய அசாதாரணம். கரெக்ட், அசாதாரணம். சரி, 6 தாண்டி இன்னொன்னு எக்ஸ்ட்ரா 7 இருந்துச்சுன்னா அதுக்கு மேல பவர், மிக பிரம்மாண்டம். 8 இருந்தா சூப்பர், 10 இருந்தா எக்ஸ்ட்ரானரி, 10,000 இருந்தா, கோடி இருந்தா, கோடானு கோடி இருந்தா, அப்போ அந்த ஆதி மூலம் ட்ரில்லியன் 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 உங்க ஆயுள் பூரா சொன்னாலும் அதையும் தாண்டிய அறிவு, பேரறிவாளன். இறைவன் சிவனுக்கு பேரு பேரறிவாளன். அது சிவகலம், எந்த அசைவும் இல்ல, சுத்த வெளியாக இருந்தது. இப்போ அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், ஒரு தற்சுழற்சி அங்க உருவாகுது. இந்த தற்சுழற்சி உருவாகும் போது என்ன பண்ணுது? ரொம்ப வேகமா ஒரு புயல்னு சொல்லுவோம்ல, இப்போ கடல்ல புயல் உருவாகுது இல்ல? நீங்க பாத்தீங்கன்னா அந்த புயலை நீங்க பாத்திருக்கீங்களா? நல்லா வரைக்கும் போகும். அப்படி சுத்தி ஒரு பைப்பு வெளியேன்னு ஒரு பெரிய பைப்பா நிக்கும். என்ன நடக்குதுங்க? இந்த சுழற்சியில தண்ணியை பூரா மேல அள்ளி சுத்தி அடிச்சு எங்க பார்த்தாலும் மழை பெய்யுது, பருவமழை. ரைட். இப்போ அந்த புயலுக்குள்ள என்ன வச்சுங்க, அந்த ஒரே பைப்பா தெரியுத, நீண்ட நெடிய பைப்பு தெரியுத, அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உள்ள வெற்றிடமா இருக்கும். இப்ப நாகப்பட்டினம் அருகே புயலின் கண் பகுதி கரையை கடந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த கண் பகுதிங்கிறது உள்ளுக்குள்ள உள்ள வெற்றிடம். இப்படி இந்த சைக்ளோன் போலத்தான் அந்த ஆதி மூலத்துல அந்த சுத்த வெளியில ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. இப்போ அந்த ஆதி மூலத்தை தான் லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுங்க. லிங்கோத்பவர்னா லிங்கமாக நின்று உற்பத்தி செய்தவர், இந்த பிரபஞ்ச பரிணாம வளர்ச்சியை உண்டாக்கியவர். அப்போ அந்த சுழற்சி என்ன ஆகுது? வானத்துக்கும் பூமிக்குமாக, பூமி தான் இல்லையே, ஒரு இதுக்கு சொல்றேன், நீண்ட நெடிய ஆழ்துளை கிணறு போல நின்று
அந்த தற்சுழற்சி சுத்த ஆரம்பிக்குது. சரியா? சுத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஸ்பீடு இருக்க 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 ரொம்ப ஸ்பீடாகி அணுக்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து தீப்பிழம்புகள் ஏற்பட்டு சுத்தி சிதறி அடிக்குது. எதுல? இது சுத்திக்கிட்டே இருக்கு. அணுக்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து பெரிய தீப்பிழம்புகள் உருவாகுது. சங்கு சக்கரம் பத்த வச்சா சுத்தி நெருப்பு போய் பறக்கும் இல்லையா? அப்படி சுத்தி நெருப்பு கோலங்கள் சிதறி அடிக்குது. சரியா? அப்படி இந்த சுழற்சியில அந்த நெருப்பு பெரிய பெரிய நெருப்பு கோலங்கள் சுத்தி வீசப்பட்டுச்சு இல்லையா? அது எல்லாம் சூரியன். ஒவ்வொரு நெருப்பு பொறியும் ஒவ்வொரு சூரியன். அது ரொம்ப தூரத்துல, இந்த சுழற்சி வேகத்துல ரொம்ப தூரத்துல போயிட்டு தனக்கு தானே சுத்திக்கிட்டு அந்த சுழற்சியில அதுல இருந்து உதிர்ந்து விழுந்து அது ஒரு குடும்பமாக பரிணமித்து பிரபஞ்ச பரிணாம வளர்ச்சி. சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது. ரைட். இப்போ நல்லா கவனிச்சிங்க, இந்த சுழற்சியை பார்த்துக்குங்க. இந்த சுழற்சி தான் இந்த லிங்கோத்பவர் நடுவாந்திரமாக நிக்குது பாருங்க. உள்ளுக்குள்ள போயிட்டா கும்மிருட்டா இருக்கு. வெளியில நின்று பார்த்தா இந்த சுழற்சி பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. நெருப்பு வளையம் சுத்துது. ஆமா, ஒரு பெரிய நெருப்பு தீப்பிழம்பாக நின்று சுத்துது. இதத்தான் அப்பர் சுவாமிகள் பாடுறாங்க, பொன்னார் மேனியனேன்னு பாடுறாங்க. பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்க செய்து தேவாரத்துல. சிவன் சிவப்பா கருப்பா, இவ பொன்னார் மேனியன்னு பாடுறாருல, அப்ப சிவப்பு பொன்னிறமா உள்ளவன் இப்படி வெளியில இருந்து பார்த்தா. ஆனா வள்ளல் பெருமானார் பாடுறாரு, வானத்தி மீது மயிலாட கண்டேன் அக்கட்சி மயில் குயில் ஆட்சிதடி அக்கட்சிங்கிறாரு. நான் பெரிய சக்திகால தரிசனம் பார்த்தேன். அப்புறம் அதை தாண்டி உள்ளுக்குள்ள போயிட்டேன். எதுக்குள்ள? சுழற்சி பைப்புக்குள்ள போயிட்டேன், கண் பகுதிக்குள்ள போயிட்டேன். உள்ளுக்குள்ள ஒரே கும்மிருட்டா இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கும்மிருட்டு தான் பேரமைதி, பேரின்பம், பெரும் சுகம். பேரின்பம்னு சொல்லுவாங்கல்ல, வீடு பேரு, முக்தி, மோட்சகதி எல்லாம் அந்த அதான் சிவகலம். வெளியில பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஆரவாரம். இந்த பிரம்மாண்டமான ஆரவாரத்தை சுற்றி சொல்லிட்டு இருக்க இந்த சுழற்சியை ஒரு படம் போடுங்க. நடுவாந்திரமாக நிற்கக்கூடிய அந்த பைப்பையும் சிவகலத்தையும் அந்த லிங்கோத்பவரையும் ஒரு படம் போடுங்க. அப்படியே கட் பண்ணி எடுத்து வைங்க. இதுதான் என்னது? சிவலிங்கம். புரியுது புரியுது. உங்களுக்கு புரியுதா? புரியுது. இப்ப நின்று சுத்துது இல்ல இந்த லிங்கோத்பவராக. இதத்தான் நான் எங்க இருந்து ஆரம்பிச்சது? இது நான் முடிய பார்க்க போறேன்னு பிரம்மாவும், அடிய பார்க்க போறேன்னு விஷ்ணுவும் போனதாகவும், போய்கொண்டே இருப்பதாகவும், இன்னும் கரை காண முடியாத ஒரு தூரமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய புராணங்கள் சொல்லுது. அதுதான் அந்த பெருவெடுப்பினுடைய ஆரம்ப நிகழ்வு. புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது. அந்த அதுக்குள்ள போயிட்டா என்னது? பேரின்பம், பெரும் சுகம். ரைட் தானே? சூழ்ந்து இயங்குறது சக்திகளம். சுகமே அப்படின்னா சிவம், சிவமாக நிக்குது. சூழ்கன்னா சக்திகளம். ஓகே. சுகமே சூழ்கன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்து உங்களுக்கு அருள் புரியட்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது நம்ம அடுத்தவங்க மனசார சொல்றப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா மாற்றம் ஒரு வாழ்க்கை. அவ்வளவுதான் விஷயம். நிச்சயமா சாமி. பார்க்கும் நம் உறவுகள் அனைவரும் இனி மனதார சுகமே சூழ்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சூழ்க. சுகமே சூழ்க.